காலங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. இவருக்கும் வணக்கம். திருமண வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு மனமொத்த தம்பதிகளாக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கும். ஸோ இந்த மனம் ஒத்த தம்பதிகள் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எப்போவுமே ஜோடியா, அதாவது இணைப்பிரியா தம்பதிகளா, எங்கே பார்த்தாலும் ஜோடி புறாக்களாகவே நடப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு பிடித்தது என்னங்கிறதும் அவங்களுக்கு பிடிக்காதது என்னங்கிறதும், ஸோ எல்லா விஷயங்களும் அணுவாக ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ரொம்பவே புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஐக்கியமாக எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுக்காம நிறைய சகிப்புத்தன்மை இருக்கும். அதாவது கோபம் வந்தால் கூட அந்த கோபத்தை அவங்க காட்ட மாட்டாங்க. ஸோ உணர்ச்சிகளை அடக்கி அதை ஒரு சாந்தமாக எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஸ்மைல் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவாங்க. இவங்க தான் இணைப்பிரியா, அதாவது மனம் ஒத்த தம்பதிகள் அப்படின்னு வெற்றி பெற்று நாங்கள் தான் திருமண வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. மனமொத்த தம்பதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும், ஸோ அவங்க இந்த ஜோடி புறாக்கள் போலெல்லாம் தெரிய மாட்டாங்க. இனிப்பிரியா தம்பதிகள் போல், அப்புறம் அவங்களுக்கு பிடித்தது அவங்களுக்கு பிடிக்காதது, அது மாதிரி ஒருத்தர் ட்ரெஸ் போட்டால் அவங்க எந்த கலரில் போடுறாங்களோ அதே மாதிரி தான் மனைவியும் போடுவாங்களாம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சுற்றிட்டு தெரியுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்ன மாதிரி. அப்புறம் அந்த மாதிரி உணர்வுகள் எதுவுமே இருக்காது. ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் குடும்பத்தில், ஸோ மனைவியும் சரி கணவனும் சரி ரெண்டும் ஒன்று சேர்ந்து போக மாட்டாங்க. ஏதாவது ரெண்டு பேருமே தனித்தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நிறைய பேச்சோ, நிறைய அவங்களுக்குள்ள ஒரு, அதாவது கணவன் மனைவிக்காக செலவு பண்ணுற நேரங்கள் இருக்காது. மனைவி அதுபோல் கணவனுக்காக செலவு பண்ணக்கூடிய நேரங்களும் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தால் கூட எத்தனையோ சண்டை, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விஷயங்களில் எதிர்நீச்சல் போட்டு ஆனாலும் வாழ்க்கையை அவர்கள் முன்பாக கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் இருந்தும் கூட அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு இடத்துல கணவன் தவிர, அதாவது நம்ம பெற்றவங்கெல்லாம் விட்டுருவாங்க, பெற்றோர்கள் பெற்று வளர்த்தவங்க விட்டுருவாங்க, நம்முடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் நம்ம விட்டு கைவிட்டுருவாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அந்த சமயத்தில் நான் இருக்கிறேங்கிற ஒரு ஆதரவையும் அடைக்கலத்தையும் கணவனுடைய உண்மையான அன்பில் நம்ம மனைவி என்பவள் உணர்வாங்க. அப்படி உணர்றாங்க. அதே மாதிரி மனைவியோட உண்மையான அன்பையும் கணவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையில் எப்போ ஒரு இடத்துல உணர்றாங்க. அதாவது அப்போ மொத்தத்தில் என்ன ஆகுதுன்னு, அந்த இடத்துல கணவனுக்கு தன்னுடைய மனைவியின் இடத்தில் வேற எந்த ஒரு நபரும் அதற்கு சமானமானவர்கள் அல்ல அப்படிங்கிறத கணவன் உணர்றாங்க. அதே மாதிரி மனைவியும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு இடத்துல தன்னுடைய கணவனை தவிர ஏதோ ஒரு உறவும் நமக்கு சமமானவங்களோ இல்லை அடையாளமானவர்களாகவோ ஆதரவானவர்களாகவோ நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறத உணர்றாங்க. ஸோ இவங்க தான் மனமொத்த தம்பதிகள். ஸோ சேர்ந்து ஜோடி புறாக்கள் போல் டூயட் பாடிக்கிட்டு தெரிகிறதெல்லாம் மனமொத்த தம்பதிகள்னு ஆகாது. ஸோ இப்படி வாழ்க்கையில் வாழ்ந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அனுபவத்தில் கசப்பு, இனிப்பு, உப்பு, எரிப்புங்கிற சுவை எல்லாவற்றையுமே சுவைத்து பார்த்து அதுக்கப்புறம் நம்ம தெளிவடைகிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான வாழ்க்கை, உண்மையான மனமொத்த தம்பதிகள். சண்டையே நாங்கள் போட மாட்டோம், போடாமல் வாழ்ந்துருவோம்னு சொல்லி வாழ்கிறாங்க. அது எதுக்கு சமானம்னா, இப்போ ஒரு ஸ்வீட் இருக்குது, அந்த ஸ்வீட் ஸ்வீட்னாலே இனிப்பு அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த ஸ்வீட்டில் என்னென்ன விஷயங்கள் கலந்துருக்காங்க, ஐஸ்கிரீம், சாக்லேட், பாதாம், பிஸ்தான்னு எத்தனையோ வகைகள் சேர்ந்து தான் அந்த ஒரு ஸ்வீட் ஆகுது. ஸோ அது மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னா, இந்த சும்மா இப்படி டூயட் பாடிக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் ஷோ காணிச்சிட்டு நாங்கள்லாம் பெரிய மனமொத்த தம்பதிகள்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கையை கோர்த்துட்டு பிரியவே மாட்டாங்க, அப்படி தெரிவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன ஒரு விஷயத்தில் சொல்லணும்னா, இந்த ஷோகேஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ், பூ இருக்குது பாருங்கள், பிளாஸ்டிக் பூ, மனம் இருக்காது. ஆனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக பிளாஸ்டிக்காக தான் இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த செடியில்
இருக்கக்கூடிய மல்லிகைப்பூவை பார்த்துருக்கீங்களா? மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, எந்த ஒரு பூவாக இருந்தாலும், அதாவது மண்ணில் நம்ம நட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறம் அதில் மொட்டு வந்து துளிர்த்து அப்புறம் பூ ஆகி அதுக்கப்புறம் அது மலர்ந்து, ஸோ அதிலிருந்து வரக்கூடிய மனம் பாருங்க, அது அந்த செடி வந்து எத்தனை போராட்டங்கள் கடந்து வருது. அந்த மாதிரி தான் மனமொத்த தம்பதிகளும் வாழ்க்கையில் பயங்கரமான சண்டையாக இருக்கும், பயங்கரமான போராட்டங்களாக இருக்கும் ரெண்டு பேருமே, கணவனாகட்டும் மனைவியாகட்டும். ஆனால் பிரிவு என்ற ஒரு சொல்லில் மட்டும் ரெண்டு பேருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி, ஒரு அனுபவத்தில் வர்றாங்க பாருங்க, அவங்க தான் உண்மையான மனமொத்த தம்பதிகள் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட மண்ணில் வளர்ந்து மலர்கின்ற போராட்டங்களை எல்லாம் தாங்கி எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு மலர்கின்ற அந்த மலர்கள் இருக்கு பாருங்க, பூக்கள், அதிலிருந்து வீசக்கூடிய வாசனை இருக்கு பாருங்க, அதுதான் புனிதமானது, அதுதான் மனமானது. அதாவது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மனம் மிகுந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு நான் சொல்றது என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்கும் போது எதுவுமே புரியாது தான். ஸோ எதை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு இருக்கும், சில சமயம் எதை பார்த்தாலும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு போகிறது இல்லை. ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். இப்போ ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இப்போ நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவ அறிவு நிறையவே உண்டு. நம்ம யாருமே கற்று தேர்ந்து எல்லோரும் பெரிய மேதாவிகள் ஒன்று யாருமே கிடையாது. வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பாடத்தை நம்ம படிக்க தான் செய்கிறோம். படித்து படித்து தான் ஒவ்வொருத்தரும் மாறும். யாருமே முற்றும் அறிவு பெற்ற பெரிய மேதாவிகள் ஒன்று யாரும் கிடையாது. அதனால எல்லோருமே வாழ்க்கை, ஐயோ இது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது இனிக்குது, நல்ல வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. நிறைய பேர் ஐயோ இதை பார்த்தாலே எனக்கு கசக்குது, ஃபர்ஸ்டே எடுத்தோடனே எனக்கு கசக்குது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்ன மாதிரி வாழ்க்கையை வெறுத்து இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாருமே டைவர்ஸ் அந்த மாதிரி போகிறாங்க. ஸோ அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க, என்னதான் இருக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்நீச்சல் போட்டு போராடி போராடி வந்துக்கிட்டே இருக்கும்போது நாம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையுடைய உண்மையான அன்பையும் உண்மையான வாழ்க்கை நிமித்தத்தையும் நிச்சயமாக உணர முடியும். இது வந்து சராசரியாக வாழக்கூடிய மனித உணர்வு மனசாட்சியோட வாழக்கூடிய தம்பதியினர்கள் மக்களுக்கு தான் நான் வந்து இந்த ஒரு அனுபவ அறிவை சொல்கிறேன். அதனால இந்த நிச்சயமாக இந்த அனுபவ அறிவு வந்து எல்லோருக்குமே பொருந்தும். ஆனால் இந்த அதாவது கணவன் மனைவியை கொடூரமாக கொலை செய்யணும், அதே மாதிரி மனைவி கணவனை கொடூரமாக கொலை செய்கிறது, இந்த மாதிரி திட்டம் போட்டு பிளான் பண்ணுற இந்த சைக்கோ மென்டாலிட்டி உள்ளவங்களுக்கு இது வந்து பொருந்தாது. அதனால எப்போவுமே வாழ்க்கையை மனமாக, அதாவது போராடி எதிர்நீச்சல் போட்டு நிறைய விஷயங்களை நம்ம அறிஞ்சு வரணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தோன்னா நிச்சயமாக நம்முடைய திருமண வாழ்க்கை வந்து ஒரு மனமுள்ள, அதாவது மனமொத்த வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது.